والصلاة والسلام على سيدنا وعلى آله الطاهرين وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் மக்களே, ஆலிம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது ஓதப்பட்ட இந்த திருக்குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் தஆலா முதலாக ஓதுங்கள், படியுங்கள் அப்படின்னு சொல்றான். இரண்டாவது அதே அந்த சூறாவை அல்லம பில் கலம் என்று சொல்றோம், பேனா மூலம் கற்பிக்கலாம். இப்ப இதுலயே ரெண்டுமே வந்துருச்சு. முதல்ல புத்தகத்தால் படிக்கிறது, அதுக்கு பிறகு எழுதுறது. இப்ப படிக்கிறது பேச்சாற்றல், அதன் மூலம் அப்படியே படிக்கிறது, படிச்சு நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்றது, இது ஒரு வகை. இரண்டாவது நம்ம படித்த கல்வி எழுத்து மூலம் அல்லம பில் கலம் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப பேனா மூலம் நமக்கு கற்பித்திருக்காங்கன்னா பேனா மூலம் நம்ம எழுதணும். அப்ப எழுத்து துறை மூலம், எழுத்தின் மூலம் மக்களை சீர்திருத்தம் அடைய செய்வது, சீர்திருத்துவது, இது மிக முக்கியமான கல்வி. அப்ப பொதுவாகவே ஆலிம்கள் சொல்லுவாங்க, உலமாக்கள் எழுத்து பேச்சு, எழுத்துத்துறையும் பேச்சு துறை, இந்த ரெண்டுமே ஆலிம்களுக்கு இரண்டு கற்களை போல, ரெண்டுமே வேணும். பேச்சும் மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அதே நேரத்தில் எழுதி வைத்து விட்டால் காலகாலத்துக்கு அது பயன்படும், காலகாலத்துக்கு பயன்படும். தொடர்ந்து பல, அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா, மனிதன் இறந்து அவன் மண்ணோடு மண்ணா மக்கி போய்விட்டான், ஆனால் அவனுடைய எழுத்துக்களோ வாசிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு இமாம்கள், புகாரி இமாம்லேருந்து எடுத்துக்கணும், புகாரி, முஸ்லிம், அபூதாவூத் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நூல்கள் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிறோம். அதை வைத்து தான் இன்றைக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை நாம் தெரிந்து வருகிறோம். ஃபிக்ஹ் கிதாபுகள் ஏராளமான இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து தான் நம்ம இன்னைக்கு ஃபிக்ஹ் படிக்கிறோம். இப்படி எல்லா முறைகளிலும் அன்று எழுதப்பட்ட அந்த நூல்கள் இன்று நமக்கு ஒரு பேருதவி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ கல்வி என்பது மிக முக்கியமானது. அதில் இந்த எழுத்து, இப்போ இந்த எழுத்துத்துறையை ஆரம்பத்திலேயே நம்ம அதில் கவனம் செலுத்தணும். எழுத்துத்துறை பல்வேறு வகை இருக்குது. கட்டுரை எழுதுவது, கதை எழுதுவது, அதுக்கப்புறம் கற்பனையான நாவல் எழுதுவது, புதினங்கள் எழுதுவது. இதை தாண்டி பிற அறிஞர்கள் எழுதிய நூல்களை மொழியாக்கம் செய்வது. இப்போ பல கிதாபுகள் அரபியில் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த அரபி நூல்களை எல்லாம் இன்றைக்கு தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார், தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு நூல்களை இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றன. நான் பல நூல்களை தமிழாக்கம் செய்திருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நூல்களுக்கு மேலாக தமிழாக்கம் செய்திருக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய ஞாபகம். இது நம்ம பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஞாபகம். அண்ணா இந்த துறையில என்னை பணியாற்ற வைத்திருக்கிறார், நல்ல தரசு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்து அந்த திறமையின் மூலம் வெளிப்படுத்துவது, அதை சமுதாயத்துக்கு பயன்படுமாறு செய்வது, இதுதான் இறைவனுடைய வேலை. அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இங்கே உள்ளவங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா இவர்களை வைத்து, உங்களை வைத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ சேவை செய்ய நினைக்கின்றார், சேவை செய்ய நினைக்கிறார். அப்போ அதுக்காக தான் உங்கள் மூலம் சேவை செய்ய நினைக்கின்றார். அதற்காக இப்பொழுது என்னை வைத்து உங்களுக்கு உரையாற்ற வைக்கின்றார், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அடிப்படை, அவனுடைய திட்டப்படி தான் ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இப்பொழுது எழுத்துத்துறையில நம்ம கவனம் செலுத்தணும். இரண்டாவது, தமிழாக்கம் செய்வதற்கு ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அரபியில படிக்கிறோம், அது பொதுவாக அந்த அரபியில படிச்சு தமிழ்ல தான் நம்ம மக்களுக்கு சொல்லணும். அப்ப இயல்பாவே அது வந்தது, ஆனா அது வாய்மொழியா நமக்கு வருது, ஆனா எழுத்து மூலம் நமக்கு வரணும். நிறைய பேர், சில பேர் வந்துடும். அப்ப பல பேர் என்ன செய்யறாங்க, அதுல கவனம் செலுத்துவதில்லை. கவனம் செலுத்தினா எல்லாருக்கும் இது கிடைச்சிடும். இப்ப 3வது முறை ஒருத்தர் படிக்கிறார்,
மூணாவது சூறா படிக்கும்போது அவருக்கு ஒரு 1000 வார்த்தைகள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அரபியில் 1000 வார்த்தைகள் தெரியும் அப்படின்னு சொன்னா அது பத்தாது. இந்த தர்ஜமா செய்யறதுக்கு அது பத்தாது, இன்னும் கூடுதலாக வேணும். இப்போ ஒரு 5ஆவது சூறா வந்துட்டார், அவருக்கு ஒரு 3000 வார்த்தைகள் தெரியுது அப்படின்னு சொன்னா இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும். அப்போ முடிச்சு சனது முடிச்சு வருகின்ற போது ஒரு 10,000 வார்த்தைகள் எனக்கு அரபிலேருந்து தமிழுக்கு தெரியும், அரபி வார்த்தை தெரியும், அதுக்கு தமிழ் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சொன்னா இன்னும் அதுக்கு மேலும் அவர் கூடுதலாக வளர்த்து கொள்ள முயற்சி செய்யும். இப்படி இந்த வார்த்தைகள் முதல்ல தெரியும். அதுக்கு பிறகு தமிழ்ல நம்ம படிக்கின்ற போது கூர்ந்து நம்ம கவனித்தால், தமிழ் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தால் முதல்ல இலக்கணம் படிச்சுக்கணும். அந்த இலக்கணம் இலக்கிய விதிகள், அந்த இலக்கண விதிகளை நம்ம தெரிந்து கொண்டால் சரியான முறையில் நம்ம தமிழாக செய்யணும். இலக்கண விதிகள் நமக்கு தெரியும். அப்ப அதாவது பெயரச்சம் என்றால் என்ன, வினையச்சம் என்றால் என்ன, வினையால் அணைக்கும் பெயர் என்றால் என்ன, இப்படி எல்லாமே அரபியில இருக்குது. அந்த அரபியை நம்ம தமிழாக்கம் செய்து பார்க்கணும். இப்போ இந்த அரபிக்கு ஃபாயில் அப்படின்னு அரபி தமிழ்ல என்ன அதுக்கு தோதுவா வினையால் அணைக்கும் பெயர் அப்படின்னு. மஃபூல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கமே, அதுக்கு என்ன தமிழ்ல செயற்படும் பொருள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருக்குது. அப்ப அதுக்கு தோதுவான வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம சரியான முறையில தமிழாக்கம் செய்யணும். இப்ப சரியான முறையில தமிழாக்கம் செய்வதற்கான அடிப்படை இதுதான். இது முதல்ல இலக்கணம், இலக்கண விதிகள் நமக்கு தெரியணும். அது பிறகு நம்ம படிக்கின்ற போதே தொடர்ந்து நம்ம படிக்கணும். அப்படி படிக்கின்ற போது நமக்கு கூர்ந்து கவனிச்சாக்க என்னென்ன எழுத்துகள் எங்கெங்க வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வண்ணம் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பெரிய, அதாவது வண்ணினம், அதாவது நாம் அப்படிங்கிற மூன்று சொல்லி உள்ள நான் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எப்படி இப்போ நன்றின்னு சொல்றோம், அதுக்கு 2 சொல்லி எடுத்து வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கணும். இப்படி கூர்ந்து நம்ம கவனிச்சாங்க பிழை இல்லாமல் எழுதணும். பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இது மிக முக்கியமான விஷயம். சரியான முறையில கூர்ந்து கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து படிக்கணும். அப்படி படிச்சாங்க நம்ம தமிழ்ல பிழை இல்லாமல் எழுதணும். இலக்கண விதிகளை தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது நம்ம கூர்ந்து படிக்கணும், எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன எழுத்து. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை பார்த்தா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு அந்த வார்த்தைக்கு என்னென்ன எழுத்து, இதுதான் ஸ்பெல்லிங், அதை பார்க்கணும். அது உச்சரிக்கணும், எப்படி அதை உச்சரிக்கணும். இப்ப பலம் அப்படின்னா பலம், அதான் சக்தி ஆற்றல். அது பழம் அப்படின்னு சொன்னாங்க, அது ஃப்ரூட் பழம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த உச்சரிப்பு எப்படி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது 2வது விஷயம். அப்ப அதுக்குள்ள என்னென்ன எழுத்து வருதுன்னு பார்க்கணும், உச்சரிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு அதை எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தை. எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தையை ஒரே விதமா பயன்படுத்த முடியாது. சில இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேறு சில இடங்கள்ல வேறு அர்த்தத்தை கொடுக்கும். அதனால எல்லா இடங்கள்லையும் வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த 3 விஷயம் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு அதை நம்ம உள்ள மனப்பான்மை செய்யணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பதிவு பண்ணி வைக்கணும். அப்ப இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சு ஒவ்வொரு அதாவது மொழிக்கும் இது பயன்படும். அரபியை நீங்க புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அரபி, அல்லது இப்ப மலையாளம் கத்துக்கிறீங்க, புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் இப்படி இந்த விதியை தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப ஆரம்பத்திலேயே இப்ப வாக்கியங்களை படிக்கின்ற போதே நான் அந்த எப்படி செய்வோம்னு சொன்னா நாம வார்த்தைகளை, புதிய வார்த்தைகள் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா புதிய வார்த்தைகள் கிராந்த பாபிகா, அதுல இருந்து புதிய வார்த்தைகளை படிக்கிறோம்னா அந்த வார்த்தைகளை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியில போகும்போது அப்படியே எடுத்து பார்க்கணும், இதுக்கு நடக்கும். இப்படிதான் மனப்பாடம் பண்றோம். புதிய வார்த்தைகளை இப்படிதான் நாங்க ஆரம்பத்துல மனப்பாடம் பண்ணோம். இது மனனம் செய்வதற்கான ஒரு வழிமுறை. நம்முடைய நேரத்தை பயனுள்ள வழியில கழிப்பது. இப்ப படிக்கின்ற காலத்துல நம்முடைய நேரத்தை சரியான முறையில கழித்தால் நாம் அதிகமான பயன்களை அடைய முடியும். எல்லாருமே 7 வருஷம் ஓதுறாங்க. அப்ப 7 வருஷத்துடைய ரிசல்ட் பார்க்கும்போது சில பேர் தான் மிக சிறந்த மாணவர்களாக உருவாகிறாங்க, சிறந்த ஆலிமாக உருவாகிறாங்க. இப்போ மற்றவங்க ஏன் உருவாகுதுன்னா அவங்க நம்முடைய நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தலை அப்படிங்கிறது. அப்ப அந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எப்படி ஏன்னா கூர்ந்து படிக்கிறது. அந்த ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏதாவது படிக்கலாமா,
படிக்கிறதுக்கு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை படித்து கொண்டே இருப்பது. ஆக அந்த குறிப்பிட்ட படிக்கின்ற காலத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம வந்து சிறந்த முறையில் நம்ம தர்ஜுமா செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ நான் வந்து இந்த அதாவது மொழியாக்கல் துறையில இருக்கிறதுனால இதுல தமிழை வந்து நான் நிறைய படிக்கிறேன். அப்படி படிக்கிற போது ஆங்கிலம் இருக்கக்கூடிய அந்த தமிழ்லாம் பார்க்கும்போது நிறைய பிழைகள் இருப்பதை நம்ம பார்க்கணும். அப்போ பொதுவாக இந்த பிழைகள் ஏன் வருதுன்னு சொன்னாக்க நம்ம வந்து சரியான முறையில் கவனித்து படிக்கவில்லை அப்படிங்கிறது. இப்போ அரபில் எழுதும்போது பிஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எழுதும்போது சீனுக்கு பதிலாக ஷீன் போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா இப்படி தப்பா எழுதுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பார்த்த உடனே சொல்லுவோம். அப்போ நமக்கு கோபம் வரட்டா நீ 7 வருஷம் படித்த இப்படி சீனுக்கு பதிலாக ஷீன் போட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ தமிழ்லையும் இந்த உணர்வு நமக்கு ஏற்படும். என்னப்பா 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிற தமிழ் எழுத தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு ரோஷம் வரணும். அப்போ மொழியை பொறுத்த மட்டும் இல்லை, தாய்மொழி தமிழாக இருக்குது, தமிழில் சரியான முறையில் நமக்கு எழுத தெரியுதுன்னு சொன்னால் அது எவ்வளவு வந்து அசிங்கம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணரும். அப்படி உணர்கின்ற போது தான் நமக்கு அதில் கொஞ்சமாவது கவனம் ஏற்படும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை கண்டிப்பாக எழுத முடியும். இப்போ அதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்காக அதை வந்து வீடியோவாக எடுத்து யூடியூப்ல வந்து பதிவு பண்ணி மொழி திறன் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 17 வீடியோ வந்து அதில் போட்டிருக்கேன். அதில் வந்து சுருக்கமாக உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் இன்றைக்கு கிளாஸ் வந்து இன்னைக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதில் மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உதாரணமாக ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது பயனாக அதாவது விளைவாக, இதன் விளைவாக அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை இருக்கு. விளைவாக, பயனாக அப்படின்னு சொல்லி இந்த 2க்குமே வந்து வித்தியாசம் தெரியாம பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. மதுக்கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டதன் விளைவாக நிறைய குடும்பங்கள் நாசமாய் கொண்டிருக்கின்றன, அல்லது நிறைய பெண்கள் தம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கெட்ட விஷயங்களுக்கு வந்து இதை விளைவாக அப்படின்னு பயன்படுத்துவாங்க. மதுக்கடை வந்து ஒரு கெட்டது, கெட்டதினுடைய விளைவு அந்த விளைவாக அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இது தமிழ் இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயம். இதே வந்து பயனாக கல்விக்கூடங்கள், அந்த ஊரில கல்விக்கூடங்கள் நிர்மாணிக்கப்பட்டதன் பயனாக பல்வேறு நபர்கள் படித்து இன்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு இந்த இடத்துல பயனாக நஃபம் அப்படிங்கிறத இங்க காட்டணும் அப்படிங்கிறது நம்ம விளையாடணும். அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் இது வந்து நமக்கு தேவைப்படும். அப்ப தமிழாக்கம் செய்கின்ற போது தேவைப்படும். அதனால இப்ப நாம் படிக்கின்ற புத்தகத்துல கவனிச்சு படிக்கணும். அப்படி படிக்கின்ற போது இது மாதிரி வார்த்தைகள் வரும்போது இந்த இடத்துல இது வரக்கூடாது, இது பிழை அப்படின்னு நம்மளே குறிக்க தெரியும். அப்போ ஒரு ப்ரூஃப் ரீடராகவும் நம்ம உருமாற முடியும். ப்ரூஃப் ரீடர் வந்து இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பணி. அதுவும் வந்து மிக நுட்பமாக நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது. அப்ப அதுல நம்ம வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாக்க நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ரீடராகவும் இருந்த இடத்திலிருந்தே பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் 4 குரூப் 5 குரூப் பார்க்குறாங்க, அதுக்கு பிறகும் பிழை இருக்குது. காரணம் என்ன? அவங்க கூர்ந்து கவனிக்கல. 2வது பிழை எது என்று அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பிழை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பயனாக விளைவாக முடிஞ்சு. 2வது இடையே மத்தியில் அப்படின்னு 2 வார்த்தை. சில பேர் வந்து 2ஐயும் சமமாக பயன்படுத்துவாங்க, இந்த மாத்தி பயன்படுத்துவாங்க. ஆனா இடையே மத்தியில் என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. இடையே அப்படிங்கிறது 2 பேர் கிடையாது. ஆசிரியர் மாணவர் இடையே உள்ள உறவு அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் மாணவர் இடையே, பெற்றோர் அதாவது தாய் தந்தை இடையே, ஆண் பெண்ணுக்கு இடையே அப்படின்னு சொல்லி இது மாதிரி 2 பேருக்கு வந்து இடையே சொல்லணும். மத்தியில் அப்படின்னு சொன்னா பெருங்கூட்டம் அப்படின்னு உள்ள இடத்துல மத்தியில் அப்படின்னு பயன்படுத்தும். அப்ப இதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளித்தால் அப்படின்னு குர்ஆன்ல வருது. இதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பளித்தால், இது மத்தியில் அப்படின்னு இந்த இடத்துல பயன்படுத்தும். ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக, இது எனக்கும் உமக்கும் இடையே உள்ள பிரிவு. இதுக்கு மேல பிரிஞ்சு போக வேண்டியதுதான். நான் கேட்டேன், நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கல, கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க, இதோட பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஒரு செய்தி.
அப்ப இந்த இடத்துல இடையே அப்படின்னு பயன்படுத்தணும். அப்ப இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு. அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை என்ன சொன்னா முகர்தான் நுகர்தான். அந்த மூ போட வேண்டிய இடத்துல நூ போட்டுறாங்க, நுகர்தான் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை தெரிஞ்சு பயன்படுத்தணும். முகர்தான் அப்படின்னு சொல்லி ஷம்ம, ஷம்ம அப்படிங்கிறதுக்கு முகர்தான் அப்படின்னு. மோந்து பார்த்தான் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மோப்பம் பிடிக்கிறது, மோப்ப நாயெல்லாம் சொல்றாங்க. அப்போ மோப்பம் அப்படிங்கிறது மோந்து பார்த்தான் அப்படிங்கிறது தமிழ். இப்ப இந்த இடத்துல நுகர்தான் அப்படின்னு சொன்னா நுகர்வோர் உரிமைகள், நுகர்வோர் நீதிமன்றம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நுகர்வது அப்படின்னு சொன்னா நுகர்தல்னா வாங்குதல் அப்படின்னு. அதான் நுகர்வு கலாச்சாரம் மக்கள் மத்தியில பெருகிவிட்டது அப்படின்றோம். நுகர்வு கலாச்சாரம் வாங்குறது, எதை பார்த்தாலும் வாங்கணும். புதுசா ஒரு செல் வந்துச்சுன்னா அதை வாங்கணும், புதுசா ஒரு வண்டி வந்துச்சுன்னா அதை பார்த்தோம்னா அதை வாங்கணும். இதுக்கு பேர் தான் நுகர்வு கலாச்சாரம். இது அப்ப நுகர்வு நூ அப்படிங்கறது அந்த எழுத்தை பயன்படுத்தினா வாங்குதல், பர்ச்சேஸ் அப்படின்னு அர்த்தம், இஷ்டரா அர்த்தம். முகர்தான் மூ போட்டு அல்லது மோந்து பார்த்தான் அப்படின்னு கூட அதான் ஷம்மன். அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ்ல வந்து இது தமிழா அல்லது வட சொல், வட சொன்னாக்க அதாவது ஹிந்தி, ஹிந்தியில அல்லது சமஸ்கிருதத்திலிருந்து வரக்கூடிய சொல்லு, அங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்ல நம்ம தமிழ்ல பயன்படுத்துறது, அதுக்கு பேர் தான் வந்து வட சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துறாங்கன்னா இந்த பேனாவை இந்தாங்க, என் பேனாவை உபயோகப்படுத்திக்கங்க அப்படின்றாங்க. அப்ப இது வந்து வட சொல், உபயோக கர்ணா, எப்படி உபயோக கர்ணா அப்படின்னு ஹிந்தியில பயன்படுத்துறாங்க. அதே போல பிரயோகப்படுத்தினார்கள், வார்த்தை பிரயோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரயோகம் அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை பயன்படுத்தினான். இப்ப இன்றைய உள்ள அரபில இஸ்தகதம அப்படின்னு, நவீன அரபில இஸ்தகதம என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப இஸ்தகதம பயன்படுத்தினான் அப்படின்னு பொருள். இப்ப அதை நம்ம வந்து விளைவிக்கணும். அதுக்கு பிறகு உள்ள ஒரு வார்த்தை, ஏற்கனவே அவன் சொன்னது என் மனக்கண்ணுல தெரிஞ்சது இப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. மனக்கண்ணில், மனக்கண்ணை இப்படிலாம் சொல்லுவாங்க. மனக்கண் அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை. மனக்கண்ணில், மனக்கண்ணை அப்படின்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா கண் அப்படிங்கிறது ஒரு உருவு, உருவுன்னு சொன்னா ஒரு வார்த்தை. அந்த வந்து அதாவது அவனிடம், இவனிடம் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, இந்த இது மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடியதுதான் மனக்கண் அப்படிங்கிறது. மனக்கண்ணில் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. அதாவது வேற்றுமை உருவுகள்ல வேற்றுமை உருவுகள் தமிழ்ல நிறைய இருக்குது. ஐ, ஆய், கூ, இன், அது, ஒடு, ஓடு, உடன், கண், கொண்டு, இடம் அப்படின்னு. இந்த கொண்டுங்கிறது நிறைய நம்ம பயன்படுத்துவோம். ஆனா கொண்டுங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும் சொன்னா ஆயுதத்தை பயன்படுத்துற இடத்துல அவன் கத்தியால் குத்தினான் சொல்றான், அதை கத்தி கொண்டு அவன் சுத்தியல் கொண்டு அடித்தான் அப்படின்னு. அப்ப ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அந்த கொண்டுங்கிறத பயன்படுத்தும். எல்லாத்துக்கும் கொண்டு கொண்டு பாயங்கள்லாம் வரும், அதெல்லாம் கொண்டு கொண்டு எழுதக்கூடாது. அப்ப அதை வந்து நம்ம விலைக்கு பயன்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல இந்த உறுப்புகள்ல உள்ள ஒரு வார்த்தை தான் கண் அப்படிங்கிறது. அப்ப இதை நம்ம விளக்கணும்னு சொன்னாங்க. திருக்குறள்ல ஒரு இது இருக்குது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படி ஒரு திருக்குறள். இப்ப இந்த இடத்துல அவன் கண் அப்படிங்கிறது அவனிடம் அப்படின்னு. அப்ப அந்த இடம்ங்கிற வார்த்தையை குறிக்குது. அந்த கண்ணுங்கிறது எதை குறிக்குது? இடம்ங்கிறத குறிக்குது. அதாவது மரத்தின் கண் அவன் பார்த்தான் அப்படின்னா மரத்தை பார்த்தான் அப்படின்னு. அப்ப இது வந்து மிக முக்கியமானது. அப்ப அதை வந்து கண்ணை கண்ணில் அப்படின்னு மாற்றக்கூடாது, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால அதை பயன்படுத்தினா வந்து அது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டணும். அப்ப ப்ரூஃப் ரீடிங் செய்யும் போது இது தவறு அப்படின்னு குறிச்சுட்டு மனக்கண் அப்படிங்கிறத நம்ம போடணும். இது மாதிரி நிறைய பேர் அதாவது சரியது தவறியது அப்படின்னு தெரியாம பயன்படுத்துவாங்க. ஆதிக்கலாகிய நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. அதே போல முதற்கண் நன்றின்னு சொல்லுவாங்க. அந்த கண்கிறத எப்படி பயன்படுத்துறாங்க? எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், அதாவது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வரும். அந்த சென்டென்ஸ் எப்படி வரணும்? என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னா முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. முதற்கண் நன்றியை தெரிவித்துக் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க.
அப்ப இந்த முதல் கண், அந்த கண்ங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டு உருவு பயன்படுத்தப்பட்டு. அடுத்தது நம்ம எல்லாரும் தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அதாவது தப்லீக் அப்படிங்கிறதுக்கு எத்தி வைத்தல், அதாவது வந்திருப்பவர் வராதவருக்கு எடுத்துரைக்கட்டும் அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு எடுத்துரைக்கட்டும், எடுத்து சொல்லட்டும் அப்படிதான் அதை பயன்படுத்தணும். அவருக்கு எத்தி வைக்கட்டும், அவருக்கு எத்தி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப தமிழ்ல எத்தி வைத்தல் அப்படின்னா உதைத்தல், ஆளால உதைக்கிறது. ரக்கம அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அரபில. அது மாதிரி ஒரு அர்த்தம் தான். அப்ப அது தெரியாம எல்லாமே எத்தி வைக்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்க எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எத்தி வைக்கிறது நம்ம தவறான பயன்பாடு. அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. எடுத்துரைக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் தமிழ் படிச்சவங்க கூட எப்படி எழுதுறாங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் சுத்தம் இல்லை அல்லது நல்லவன் இல்லை இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு அப்படின்னா, எந்த அப்படின்னு வந்த பிறகு ஒரு தேவையில்லை. அப்ப ஐய இன்சான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த இடத்துல ஐயு வாஹித் இன்சான் தான் தேவையில்லை. ஐயு இன்சான் சொல்லும் போதே அங்க வாஹிதெல்லாம் மறைஞ்சிடும். அப்ப எந்த மனிதனும் அப்படி பயன்படுத்துறோம். அப்ப எந்த மனிதனும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அதாவது தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லை இப்படி ஏதாவது சொல்றோம். அது மாதிரி இடத்துல எந்த மனிதனும் அப்படிதான் பயன்படுத்தணும். எந்த ஒரு தேவையில்லை, எந்த ஒரு. அப்ப அரபில வரும்போது ஐயு ஷையின், ஐயு இன்சான் அப்படிங்கிறது தான் வரும். அதே போலதான் எந்த ஒரு கண்ணும் பார்க்கிறாத, சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது எந்த ஒரு கண்ணும் பார்க்கிறாத, எந்த ஒரு காதும் கேட்கிறாத ஒரு வெகுமதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தை பற்றி. அப்படி சொல்லும் போது எந்த ஒரு கண்ணும் அப்படி சொல்லக்கூடாது. எந்த கண்ணும் பார்க்கிறார், எந்த காதும் கேட்கிறார், எந்த அதாவது நாம் அனுபவித்திராத, எந்த மனிதன் அனுபவித்திராத ஒரு சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த இடத்துல எந்த கண்ணும் அப்படின்னு நேரடியா வரும். ஒருங்கிறது அந்த இடத்துல வரக்கூடாது. அது பிறகு எந்த அப்படிங்கிறதுக்கு பிறகு பண்ணை வரக்கூடாது. எந்த பெண்களும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த பெண்ணும் இங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். எந்த பெண்களும் பண்ணை பயன்படுத்தக்கூடாது. அப்ப எந்த பெண்ணும், எந்த ஆணுக்கும் இங்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப எந்த ஒரு ஆண் அப்படின்னா வரக்கூடாது. ஒரு அந்த இடத்துல தேவையில்லை. திருமறை குர்ஆன்ல எப்படி வருது அப்படின்னு சொன்னா, மின்குல்லி சமராத், இது அடுத்தது. எல்லா குல்லுங்கிறதுக்கு எல்லா அப்படின்னு அர்த்தம். அப்ப குல்லுங்கிறது எல்லா வரும். எல்லா வகையான கனிகளும் மின்குல்லி சமராத். இந்த குல்லுக்கு பிறகு சில இடங்கள்ல பன்மையாக நல்லா பயன்படுத்திருக்கோம். பெரும்பாலான இடங்கள்ல அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சிங்குலர் தான், வாட்டுக்கு தான் வருது, வாதாரம் தான் வருது. ஆனா சில இடங்கள்ல வந்து பன்மையா பயன்படுத்திருக்கோம். அப்ப எல்லா வகையான கனிகளும் எல்லா அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். எல்லா அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து எல்லாங்கிறதுக்கு பிறகு பன்மை வரும். எல்லா பொருளையும், எல்லா புத்தகத்தையும் நான் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா புத்தகங்களையும், எல்லா நூல்களையும் நான் படித்து விட்டேன். இங்கு உள்ள எல்லா நூல்களையும் நான் படித்து விட்டேன் அப்படின்னு அல்லது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல எல்லாங்கிறதுக்கு பிறகு பன்மை தான் வரும் தமிழை பொறுத்தப்பட்டு. அப்ப எல்லா பொருளையும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா பொருள்களையும் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சொல்லி அப்படி பயன்படுத்தும். ஜமியம் அப்படிங்கிறதுக்கு அனைத்து அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தும். அப்ப ஜமீஉன் நாஸ், மக்கள் அனைவரும் அப்படி பயன்படும். ஜமீஉன் நாஸ், மக்கள் அனைவரும் அப்படிங்கிறத பயன்படும். அரபில வந்து ஒரு சென்டென்ஸ், குல்லு வாஹிதின் மின்கும் தாலிபுன், உங்களில் ஒவ்வொருவரும் மாணவர். அப்ப இந்த இடத்துல உங்களுள் ஒவ்வொருவரும் மாணவர் அப்படின்னு அதுக்கு தமிழாக்கம். சில பேரு ஒவ்வொருங்கிறதுக்கு பிறகு பன்மையை பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. ஒவ்வொரு மாணவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மாணவரையும்
ஒவ்வொரு மாணவரையும் கண்காணிக்க வேண்டும். இது மாதிரி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தும், அந்த சென்டென்ஸ் பயன்படுத்தும். அதுக்கு பிறகு அரபில வரக்கூடியது அலா ஜமீல் முஃமினீன் அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர் மீதும். இப்ப இந்த இடத்துல இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்கள் மீதும் அப்படின்னு பயன்படுத்துவோம். அனைவர் அப்படிங்கிறதே அது ஒரு பன்மை. அந்த பன்மைக்கு ஒரு பன்மை ஏற்படுத்தக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்கள் மீதும், இங்கு வந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் சலாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அனைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அனைவர். அப்ப இங்கு வந்துள்ள அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம், நாங்கள் இன்புகத்தோடு வரவேற்கின்றோம் அப்படி சொல்லணும். அப்ப அனைவர்கள், அனைவர்களையும் இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு அதாவது அப்ளிகேஷன் எழுதிட்டு மேற்கண்ட விஷயங்களை தகுந்த ஆவண செய்யுமாறு, மிக துரிதமாக ஆவண செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல 3 சொல்லி போட்டுருவாங்க. ஆவண அப்படின்னு. ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் தான் ஆவணம். அதுக்குதான் 3 சொல்லி போடணும். ஆவண செய்யுமாறு அப்படின்னு சொல்லி 2 சொல்லினா ஆவண செய்யுமாறு, எது செய்ய வேணுமோ அதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அதுதான். அப்ப இது நிறைய பேர் படிச்சவங்க பெரியவங்க எல்லாமே அப்படி எழுதுவாங்க. இப்ப எழுதுகின்ற போது கவனம் செலுத்தும், அதுதான் மிக முக்கியமா. இப்பொழுது உங்களுக்கு இந்த கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பெரிய நீ போட்டிருப்பாங்க. பெரிய அப்ப வல்லினம் அது பெரிய ரா வல்லினம், சிறிய ரா இடையினத்துல வரும். அப்ப அந்த சின்ன ரீ அப்படி போடுகின்ற போது, அரிய அப்படின்னு சொல்லி போடுகின்ற போது அப்ப அரிய, இது அரிய வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இதை பயன்படுத்தும். இது அரிய, அறிந்து கொள்ள வாய்ப்பு அப்படின்னு. அப்ப இது மாதிரி இந்த விளம்பரங்களை போடும்போது இது மாதிரி இந்த அரிய வாய்ப்பு அப்படின்னு இந்த ரீதம் போடணும், சின்ன ரீ. இது வல்லினத்துக்கு வர ரீ. இதை கவனிச்சு. அப்ப இந்த இடத்துல நிறைய பேர் அவைகள் இவைகள் அப்படின்லாம் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அவைகள் அப்படிங்கிறது தமிழ்ல கிடையாது. அவை என்பதே பன்மை. அவை அதை மஃபூல்ல சொல்லும்போது அவற்றை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் பார்த்தேன் அப்படின்னு, அவைகளை நான் பார்த்தேன் அப்படி சொல்லக்கூடாது, அவற்றை நான் பார்த்தேன். அப்ப அவைகள் இவைகள் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது, அவை இவை அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் அதுக்கு பன்மை உண்டு. அது என்ன? சபை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு அவை, அது சிங்குலர். சபை அதாவது அவைகள் அப்படின்னு சொல்லும்போது சபைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் மட்டும்தான். மற்ற எந்த இடத்துலையும் சுட்டு பேருக்கு அது அவை இவை அப்படின்னு சொல்லி பன்மையாக தான், அதை பன்மை தான், அதுவே பன்மை. அதுல கல் என்ற விகுதி சேர்க்கக்கூடாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த வார்த்தையும் சில பேர் பயன்படுத்துவாங்க, நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனா ஒரு கால் அப்படின்னு சொன்னா ஒரு கால், ஒரு லெக், ஒன் லெக் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கால் அவர் வந்தாருன்னா இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்றோம்ல. அப்ப ஒரு கால் அப்படின்னு அர்த்தம். இதை அரபில எழுதிக்கங்க. இம்மா அவு அப்படிங்கிற அரபி இங்க பயன்படுது. இந்த இம்மா அவு அப்படிங்கிறதா எய்தர் ஆர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. தமிழ்ல ஒரு கால் அல்லது, ஒரு கால் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல அல்லது சேர்த்துதான் வாக்கிய அமைப்பு வரும். ஒரு கால் அல்லது தமிழ், எய்தர் ஆர் அப்படிங்கிறது ஆங்கிலம்,
இம்மா அவு அப்படிங்கிறது அரபி. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம தமிழாக்கம் செய்கின்ற போது அல்லது ஆங்கில மொழியாக்கம் செய்கின்ற போது நமக்கு பயன்படும். எனவே இதை வந்து நம்ம கவனிக்கணும். திருமறை குர்ஆன்ல இம்மா மன்னம் பாது வைம்மா ஃபிதாமன், பிறகு ஒரு கால் நீங்கள் கருணை காட்டினால் அல்லது ஈட்டுத்தொகை பெற்று விடுவித்தால் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல வருது. 47வது அத்தியாயத்தில் வருது. அப்ப இந்த ஒரு கால் அப்படிங்கிறது இதை இக்கு வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கவனிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு கால் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கால் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன, ஒரு வேலை. ஒரு வேலை அவன் வந்தாங்க இந்த விஷயத்தை தெரிவிச்சுடு அல்லது நீயே சொல்லிடு, அல்லது அங்க வரும். ஒரு கால் அவன் வந்தால் இந்த விஷயத்தை சொல்லிவிடு அல்லது நீயே இதை தெரிவித்து விடு அப்படின்னு சொல்றது. இது மாதிரி இடங்கள்ல ஒரு கால் அல்லது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இந்த அல்லது அப்படிங்கிறத பயன்படுத்துகிற போது சில குறிப்பிட்ட இடத்துல அதை பயன்படுத்தணும், சில இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. ஆணோ பெண்ணோ யாருக்கும் இங்கு அனுமதி கிடையாது அப்படின்றோம். ஆணோ ஆணோ அல்லது பெண்ணோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த ஓகாரம் வந்துருச்சு. ஆணோ அப்படிங்கும்போது ஓ இருக்குது, அது பேர் தான் ஓகாரம்னு சொல்லுவாங்க. இப்ப ஆணோ பெண்ணோ யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஆணோ அல்லது பெண்ணோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து தவறு, இலக்கண பிழை. திருமறை குர்ஆன்ல வந்து இம்மா எவ்வளவுன்னு ஐந்தக்கல் கிபர் அஹதுமா அவு கிலாஹுமா, இது மாதிரி இதை வந்து நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தாங்க நிறைய இப்படிதான் இருக்கும், தவறாக தான் இருக்கும். ஒரு கால் உம்மிடம் இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்ப அரபி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சனால நம்ம இந்த இடத்துக்கு எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு பயன்படுத்தணும். அப்ப இம்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு கால் உம்மிடம் அவ்விருவரும் ஒருவர் அல்லது அவ்விருவரும் திண்ணமாக முதுமை அடைந்து விட்டால் அது அப்படியே தொடரும். இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை வந்து நீங்க குர்ஆன் தர்ஜுமால பார்க்க முடியும். சொன்னா தமிழ் அரபி ரெண்டுமே தெரிஞ்சாதான், அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சோர்ஸ் லாங்குவேஜ் டார்கெட் லாங்குவேஜ். சோர்ஸ் லாங்குவேஜ் உடைய இலக்கண விதிகள்லாம் தெரியும். அதுக்கப்புறம் டார்கெட் லாங்குவேஜ்னா எதுல நம்ம வந்து தர்ஜுமா செய்ய போறோமோ அந்த லாங்குவேஜ். இரண்டுடைய விதிகள் தெரியணும். விதிகள் மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல இதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற அந்த முகாவரா தெரியணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து சரியான முறையில தமிழாக்கம் செய்ய முடியும், மொழியாக்கம் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து நிறைய தவறு செஞ்சிடுவோம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து ஹாட் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு, அது வந்து பீட்சா போன்ற ஒரு பலகாரம் தான், சாப்பிட்ற பொருள். அதை வந்து அவங்க ஹாட் டாக் அப்படின்னு பயன்படுத்துறாங்க இங்கிலீஷ்ல. அதை அப்படியே பார்த்து தர்ஜுமா செஞ்சவங்க எங்க பேப்பர்ல வந்துச்சு. அவங்க சூடான நாய்களை சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அப்படியே சூடான நாய்களை சாப்பிட்டார்கள். என்னடா அது இப்படி பண்றீங்கன்னா, அப்ப ஹாட் டாக்னு சொன்னாங்க. அது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். பிஸ்ஸா சாப்பிடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொருள். அப்ப இப்படி அந்த முகாவரா தெரியணும். இந்த வார்த்தையை அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் சரியான முறையில நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னா தவறான முறையில தமிழாக்கம் பண்ணி மக்களுக்கு தவறான கருத்துக்களை தெரிவிச்சிருவோம். அதனால இதுல கவனம் செலுத்தணும். அந்த ஒரு கால் அப்படிங்கிறது ஒரு காலம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. ஒரு காலம் அவன் சொல்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படி பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒருபோதும் அப்படிங்கிற அர்த்தத்திலே அது பயன்படுத்துறாங்க. அவன் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. இச்சு போட்டு எழுதுனா ஒரு அர்த்தம், இச்சு போடாம எழுதுனா ஒரு அர்த்தம். இது வந்து தெரியாம தவறா பயன்படுத்துவாங்க நிறைய பேர். அப்ப தலை சுற்று அப்படின்னு சொன்னா விளையாட்டுல பயன்படுத்தக்கூடியது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கட்டம் முதலாவது விளையாட்டு, இரண்டாவது தடவை விளையாடுறது செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு உள்ளதான் தலை சுற்று இருந்துச்சுன்னா முதலாவது சுற்று. இதுக்கு என்ன அர்த்தம்? முதலாவது சுற்று அப்படின்னு. இந்த தலை சுற்று எனக்கு தலை வலிக்குது, அப்ப தலை அதுக்கு பேர் தலை சுத்துது, தலை சுத்து தலை இருக்குது அப்படின்னு சொல்றல, அது வந்து தலை சுற்று. அப்ப இந்த இச்சு போடாம எழுதுனா தலைவலி அப்படின்னு அர்த்தம். இது வந்து சரியான முறையில் நம்ம கவனிக்கணும். இந்த வார்த்தையும் வந்து நிறைய இடத்துல தவறா பயன்படுத்தி இருக்கிறாங்க நிறைய பேர். இப்ப அழ அழுக ரெண்டு வார்த்தை இருக்கு தமிழ்ல. இப்ப அழுதான் அப்படிங்கிறத வந்து அவன் அழுக விட்டுடு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? பழம் வந்து அழுகி போகுது இல்லை, அதுதான் சரி. அந்த பழம்லாம் அழுக விட்டுடு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்? அவனை அழ விட்டு விடு அப்படின்னு சொன்னா அவன் அழுகட்டும் அப்படின்னு அர்த்தம். அவனை அழுக விட்டு விடுத்தோன்னா அவன் கெட்டு போகணும் அப்படியே அப்படின்னு அது பலத்துக்கு பயன்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல சரியான முறையில் அதை பயன்படுத்தணும். அதே போல தொழுக, அதுக்கு வந்து அர்த்தம் மாறாது. ஆனா அவன் தொலை முற்பட்டான், தொழுக சென்றான் அப்படிங்கிறது தொலை சென்றான் அப்படின்னு சுருக்கமாகவும் பயன்படுத்தணும். தொழுக போனான் அப்படிங்கிறத தொலை சென்றான் அப்படின்னு பயன்படுத்தணும். ஆனா அந்த இடத்துல அர்த்தம் மாறாது, இந்த இடத்துல அர்த்தம் மாறிடும். அதே போல தின்னுதல் உண்ணுதல். அப்படின்னு சொல்லி தின்கிறது அப்படின்னா சாப்பிடுறது. அப்ப தின்னுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி தான் வரும், தின்னுதல். அதே நேரத்தில் உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு மூணு சொல்லி வரும். அப்ப அதை வந்து நிறைய மாத்தி எழுதிடுவாங்க. அதனால அதை கவனிச்சுக்கணும். தின்னுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி வரணும், உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு தான் மூணு சொல்லி வரணும். இதை வந்து கவனிச்சு எழுதணும். சில பேர் தின்பண்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்துவாங்க, அப்படி பயன்படுத்தக்கூடாது. தின்பண்டம்ங்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும். தின்பண்டம், தின் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி, பண்டம் அப்படிங்கிறதுக்கு மூணு சொல்லி போடணும். தின்பண்டம் அப்படின்னு இந்த இடத்துல இப்படி இந்த இன் போட்டு தின்பண்டம் போட்டா அது தவறு. இது வந்து படிச்சவங்களும் நிறைய பேர் வந்து தவறு செய்வாங்க. ஏன்னா அவங்க கூடுதல் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதாவது இவன் அவர் அப்படிங்கிறது அந்த மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. இது சிங்குலர் தான், ஒருத்தர் தான் பிடிக்கும். ஆனா மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அப்ப அவர் அப்படின்னா தமது மா போடும். அவர் தமது அலுவலகத்திற்கு சென்றார், அவர் தமது வீட்டிற்கு சென்றார் அப்படின்னு பயன்படுத்தும். இந்த இடத்துல அவன் அப்படின்னு சொன்னா அது மரியாதை இல்லை, மரியாதை இல்லாம சொல்லுவான். அப்ப அவன் தனது வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு எழுதும். இது வந்து தமிழ் படித்தவங்களே வந்து நிறைய கவனம் செலுத்த மாட்டாங்க, கவனம் செலுத்தாம எழுதுவாங்க. இதுக்கு பன்மை வந்தாலும் அப்படிதான் எழுதும். அவர்கள் பட்டவர்கள், அவர்கள் தமது வீட்டுக்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் அந்த தமது அப்படிங்கிறது எழுதணும்.
இது ஒரு நுட்பமான ஒரு பயன்பாடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் படித்தவங்க எங்கே படிச்சிருப்பார் தமிழ்ல, ஆனாலும் இந்த நுட்பமான விதி தெரியாது. அதாவது அவர் தம் மகனை அழைத்தார். அவர் தம் மகனை அழைத்தார். இப்ப மகன் அப்படிங்கிறது உயர்த்தினை. உயர்த்தினையை குறிக்கும் போது தம் அப்படின்னு வரணும். தமது மகனை அப்படின்னு சொன்னா இந்த அதுங்கிறது மகன் உயர்த்தினையை குறிக்குது, அப்படி குறிக்க கூடாது. அப்ப தம் பிளஸ் அது, அதான் தமது. அப்ப தமது மகனை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் தம் மகனை அழைத்தார், அவர் தம் மகனை பார்த்தார். ஆனா இந்த தமதுங்கிறது எங்க பயன்படுத்தணும்? அவர் தனது நாயை கூட்டிக் கொண்டு சென்றார். அப்ப அக்ரிணைக்கு பயன்படுத்தணும். அக்ரிணைக்கு அந்த தமது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அவர் தமது நாய்க்குட்டியை கூட்டிக் கொண்டு நடந்து சென்றார் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இடத்துல தான் இதை பயன்படுத்தணும். அது அவனுக்கு தனது தன் சொல்லணும். அவன் தன் மகனை அழைத்தான். அவன் தன் மகனை அழைத்தான். தனது மகனை சொல்லக்கூடாது. அப்படி அவன் தன் மகனை அழைத்தான். தனது சொல்லக்கூடாது அந்த இடத்துல. பயன்படுத்தணும். அரபில ஜாஅ ஹுவ நஃப்ஸுஹு அப்படின்னு வரும். அப்ப தல்கீத் பண்றதுக்காக ஒரு வாக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக தல்கீதுக்காக நஃப்ஸுஹு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப தமிழ்ல அவன்தான் அவன்தான் வந்தான். ஜாஅ ஹுவ நஃப்ஸுஹு அவன்தான் வந்தான். அவனே வந்தான் அப்படின்னு சொல்லணும். அவனே வந்தான் அப்படின்னு சொல்லணும். இது அப்படியே அந்த சாட்ல போங்க அப்படியே வரிசையா. ஜாஅத் ஹிய நஃப்ஸுஹா அவனே வந்தான் அல்லது அவள்தான் வந்தான். அவன்தான் வந்தான். தான்ங்கிறத கவனிக்கணும். இந்த இடத்துல தாம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் ஒரு இடத்துல. அது என்னன்னா பன்மையா வரும்போது ஜிதுனா நஹ்னு அன்ஃபுஸுனா நாங்களே நாங்கள் தான் வந்தோம். அந்த இடத்துல தாம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நாங்கள் தான் வந்தோம். நாங்கள் அப்படிங்கிறது பன்மையா இருக்கிறதுனால தான் போடக்கூடாது. நாங்கள் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி நஹ்னு, அதாவது ஜிதுனா நஹ்னு அன்ஃபுஸுனா நாங்களே வந்தோம், நாங்கள் தான் வந்தோம். அதே போல அதுதான் அப்படிங்கிறது அதுதான் அது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத போடணும். இந்த தான் அப்படிங்கிறது அதுதான் பன்மையா வரும்போது அவைதான் அவைதான் அந்த நூல்கள் தாம். அந்த பன்மையா பயன்படுத்தும் போது தாம் அப்படிங்கிறது பயன்படுத்தும். நிறைய பேர் இதுல கவனிக்கிறது இல்லை. அதை நம்ம கவனிச்சிடலாம். இப்ப இந்த கவனத்தோட நீங்க இனி புத்தகங்களை படிக்கும் போது ஏராளமான பிழைகள் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் பிழைகள் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்களே சரி பண்ணலாம். இப்ப நீங்க எந்த புத்தகத்தை தொட்டாலும் தவறு கண்டிப்பா தெரியும். இப்ப இந்த பன்மைக்கு ஒரு உதாரணம், நம்முடைய உயர்வான எண்ணங்கள் தான் நம்மை மேலோங்க செய்கின்றன. இப்ப எண்ணங்கள் நியாத் எண்ணம், அப்ப எண்ணங்கள் அதுக்கு பிறகு தாம் எண்ணங்கள் தான் அப்படின்னு பயன்படுத்தணும். எண்ணங்கள் தான் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. இப்ப நம்முடைய உயர்வான எண்ணங்கள் தான் நம்மை மேலோங்க செய்கின்றன. எண்ணங்கள் தான் அப்படின்னு பன்மையா வந்தனால அதனுடைய முடிவு பன்மையா வருது. எப்படி? எண்ணங்கள் தான் நம்மை மேலோங்க செய்கின்றன.
சில பேர் செய்கின்றது அப்படின்னு கேட்குவாங்க. அப்ப பண்ணையுடைய அந்த சப்ஜெக்டுக்கு அது பண்ணையாக தான் முடியும். இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். அரபியில் வந்து என்ன எப்படி வந்து ரசூலுல்லாஹி ஹதீஸ், யார் என் மீது பொய்யுரைக்கின்றானோ அந்த என்றுரைக்கின்றானோ அது வந்து வரக்கூடாது. யார் என் மீது பொய்யுரைக்கின்றாரோ ஏன்னு சொன்னா யார் அப்படிங்கிறது மரியாதை பன்மையா இருக்கு. மரியாதை யார் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு எப்படி வருதுன்னா யார் என் மீது பொய்யுரைக்கின்றாரோ அவர் தம்முடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அப்ப இந்த ஹதீஸை நீங்க பாருங்க, தர்ஜுமால பார்த்தீங்கன்னா அது தவறாக இருக்கும். அந்த இலக்கண விதி தெரியாம அப்படி செஞ்சிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் வருகின்ற போது பண்ணையா வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்ப உதாரணமாக சொல்றோம், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை அல்லது அவருடைய ஆற்றல்களை யார்தான் அறிவார், யார்தான் அறிவார் சொல்லக்கூடாது, யார்தான் அறிவார் அப்படின்னு சொல்லி யாரு வந்துட்டு அது பண்ணையா இருக்கு, மரியாதை பண்ணையா இருக்குனால யார்தான் அறிவார் அப்படின்னு சொல்லணும். யார்தான் சொல்லக்கூடாது. அதே போல எவர்ங்கிறது ஒரு மரியாதை பன்மை, அதனால எவர்தான் அறிவார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் அப்படி பயன்படுத்தும். அதே நேரத்தில் எவன் அப்படின்னு பயன்படுத்தினா எவன் தான் அறிவான், அல்லாஹ்வுடைய ஆற்றலை எவன் தான் அறிவான் அப்படி பயன்படுத்தணும். அப்ப எவன்ங்கிறது தான் பயன்படுத்தலாம், எவர் அப்படின்னா எவர்தான் அப்படின்னு பயன்படுத்தணும். இப்ப வல்லின இரு ஒற்றை எழுத்து, அதாவது மெய்யெழுத்து வல்லின எழுத்து இந்த இரு, அந்த இருக்கு பிறகு இக்கு போடக்கூடாது. நிறைய பேர் அப்படி போட்டு எழுதுவாங்க, நீங்க பார்க்கலாம் புத்தகங்களை படிக்கும் போது தெரியும். அப்ப இது மாதிரி எழுதக்கூடாது. அப்ப அதற்கு எதற்கு பயிற்சி முயற்சி இதுல எல்லாமே வந்து ஒற்றை எழுத்து அதிகமா போடக்கூடாது. இருக்கு பிறகு ஒரு இச்சு போடக்கூடாது. பயிற்சி நல்லா வந்து பயிற்சின்னு சொல்லும் போது இச்சு வருதே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது தமிழ்ல வந்து சாங்கிற எழுத்து கிடையாது, சா அப்படின்னு தான் உச்சரிக்கணும், ஷா அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அதாவது எரல வளல அது மாதிரி கசட்ட தப்பற அப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூதறிஞர் சொல்றாரு. தமிழ வந்து உச்சரிக்கும் போதே கசட தவற சொல்லக்கூடாது, கச்சட்ட தப்பற அப்படி சொன்னாதான் அது வந்து சரியான முறையில நீங்க வந்து ஒற்றை எழுத்து போட்டு எழுதுவீங்க, சரியான முறையில வரும் உச்சரிக்க முடியும். அப்படிதான் அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில பயிற்சி சொல்லும்போது சீங்கிறது வந்து அது அசல் எழுத்து தான், அசல் எழுத்து தான். அதனால இச்சு முன்னால போடக்கூடாது. பயிற்சி முயற்சி இதெல்லாம் வந்து வரும். உதாரணமா நான் அவன் அல்ல,
அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் அவன் அல்ல சொல்லக்கூடாது. ஏன்? அவன் அப்படிங்கிறது சிங்குலர். அப்ப சிங்குலர் ஒருமையா இருக்கும்போது அல்லங்கிறது வரக்கூடாது. அப்ப அவன் அல்லன், அவன் அல்லன் அப்படிங்கிறத வரும். இதுதான் வந்து சரியான தமிழ் பயன்பாடு. இப்படிதான் இருக்கும். அப்ப அவன் அல்ல அப்படின்னு பன்மை, அது அந்த அல்லங்கிறது பன்மை. அவர்கள் அல்ல, அதாவது அவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அவர்களுக்கும் அல்லர் அப்படின்னு பன்மையா பயன்படுத்தும். அவர்கள் அல்லர், அதான் வந்து அவர்களுக்கு, அவர்கள் அல்லர். அப்ப அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அவன் அல்லன். அல்லது இந்த பிரச்சனையே வேண்டாப்பா அப்படின்னு சொன்னா அவன் இல்லை, லைசதானிக்க அது இல்லை அப்படின்னு பயன்படுத்தும். அப்ப இல்லைங்கிறது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஆனா அந்த அல்லங்கிறது அது இடம் பார்த்து நம்ம பயன்படுத்தணும். அவள் அல்லல் அப்படின்னு போடணும். உதாரணமா அவள் வந்துச்சுன்னா, இல் வந்துருச்சுன்னா இங்கேயும் இல் வரணும். அவள் அல்லல், அவ கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுல இன்னும் டீப்பா எழுதுவாங்க. எப்படி சொன்னா, நீர் ஒரு ஆளை பார்த்து சொல்றோம் நீர் அப்படின்னு. நீர் அல்லீர், நான் அல்லேன், நாம் அல்லோ, இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்லை. நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம், யாரும் பயன்படுத்துறது இல்லை அது மாதிரி. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். பன்மைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அல்லன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். தனக்கு பயன்படுத்தும் போது நான் அல்லேன். உதாரணமா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஆலிமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவர் நான் ஆலிம் அல்லேன், நான் அறிஞர் அல்லேன் அப்படிதான் பதில் சொல்லணும். அவர் நான் அறிஞர் அல்லேன். நீங்க ஆசிரியரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நான் ஆசிரியர் அல்லேன் அப்படிதான் அவர் பதில் சொல்லணும். இந்த அளவுக்கு யார் சொல்லுவா அது தெரியாது. அப்ப அதை சரியான முறையில பயன்படுத்தணும். அது அப்படின்னு பயன்படுத்தும் போது அன்றுன்னு பயன்படுத்தணும். அப்ப அது அப்படின்னு சொன்னா அது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அல்லங்கிறது பன்மை ஆயிடுச்சு. அதனால அவை அல்லன்னு பயன்படுத்தலாம். அது அன்று அப்படிதான் பயன்படுத்தும். அது அன்று. இது வந்து அதுங்கிறது வரனால இந்த ஆ இங்க வந்துச்சு. அதாவது உயிரெழுத்து, உயிரெழுத்து முன்னால வர்றதுனால அத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விதிப்படி அதான்று அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இது வந்து ரொம்ப வந்து அரிதான பயன்பாடு. ஷாத்து நம்ம சொல்றோம்ல, அது மாதிரியான பயன்பாடு யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனா இதெல்லாம் இலக்கண விதியில தெரிஞ்சுக்கணும். அது அன்று, அந்தன்று, அதான்று. இப்ப ஆனா இது இந்த விதியை நம்ம ஒரு வார்த்தையில பயன்படுத்துறோம். நிறைய பேருக்கு தெரியாது அது என்னன்னு. அது பிளஸ் ஆவது, அதாவது பயன்படுத்துறோம். அது வந்து அந்த இடத்துல ஆவது இருக்கிறதுனால அது வரும். அது கூட்டல் ஆவது, அதாவது அப்படின்னு சேர்ந்து வரும். அப்ப தூ கூட்டல் ஆ சேர்ப்பது தாவாக அது மாறிடும். அதாவது. இப்ப இந்த அன்றுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டு அர்த்தம் யாருக்கு தெரியும்? அன்று, ஆமா, அது வந்து கடந்த காலத்தை குறிக்குது. அது அன்று, அன்றொரு நாள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு அன்று. அதே நேரத்துல இல்லைங்கிறத குறிக்கிறதுக்கு அன்று வரும். அப்ப அதை வந்து சரியான பொருள் இடம் விளங்கி அதை பயன்படுத்தணும். இந்த அன்று எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து இது வந்து ஈஜாபான வாக்கியமா சல்பியான வாக்கியமானு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவா பாசிட்டிவா. அப்ப அன்றொரு நாள் அப்படிங்கிறது தான் அன்று அப்படின்னு வந்து அதை பயன்படுத்துறாங்க. இல்லை அப்படிங்கிறதுக்கும் அன்றுங்கிறது வருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எழுத்துப்பிள்ளைங்க வந்து அடுத்தது
அப்படின்னு சொல்லி இப்ப மனதார வாழ்த்துகிறேன், நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப மனதார இது வந்து இந்த பெரிய ரா போடக்கூடாது, வல்லின ரா போடக்கூடாது. ஆற அப்படின்னு சொல்றது அப்ப மனசு ஆற அப்படி வாங்க. அப்ப அந்த இது வந்து மனமாற, சில பேர் மனமாற வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப மனம் பிளஸ் மாற அப்படி வந்துடும். அப்ப மனம் மாறன்னா மனம் மாறி போகும். அப்ப மனம் மாறன்னு சொன்னா இந்த ரா போட்டாங்க மனமாற, மனம் நிறைந்து உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனமாற, மனதார, வாயார புகழ்ந்தார், வயிறார சாப்பிட்டார் அப்படின்லாம் சொல்றல, அதுக்கு எல்லாமே கடைசியில இந்த ரா போட்டுக்கணும். வயிறார, வயிறார சாப்பிட்டார் அப்படின்னு. அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பின்னால வந்து வல்லினை எழுத்து வருகின்ற போது, அதாவது கசட்ட தப்பர சொன்னாங்க, அந்த இடத்துல இப்போதாங்க வாயார புகழ்ந்தார், அந்த இடத்துல இப்பு போடணும். வாயார புகழ்ந்தார், அவர் வயிறார சாப்பிட்டார். இந்த சா வந்து வல்லினத்தில் உள்ளது, அதனால வயிறார சாப்பிட்டார் இச்சு போடணும். இது மாதிரி நம்ம உச்சரித்து பார்க்கும் போதே சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இலக்கணத்தை படிக்க படிக்க நமக்கு தெரியும். ஃபாயில் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய. இந்த ஃபாயில் வராது, இந்த 4 எழுத்துக்கு மட்டும்தான் அப்படி வரும். அதாவது க, ச, அதுக்கப்புறம் த, ப, இந்த 4 எழுத்துக்கு மட்டும்தான் வந்து ஒற்று மிகும். அதுக்கு பேர் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. ஒற்று எழுத்து மிகுந்து வரும். மற்ற எழுத்துக்குலாம் அப்படி வராது. மற்ற வந்து 14 எழுத்து இருக்கு, அந்த 4 எழுத்துக்கு இந்த 6 எழுத்து தான் வல்லினம், வல்லின எழுத்துக்கள். அந்த வல்லின எழுத்துக்கள்ல இந்த 4க்கு மட்டும்தான் ஒற்று மிகுந்து வரும். வேற எந்த எழுத்துக்கும் வராது. மீதி உள்ள 14 எழுத்து, மொத்தம் 18 எழுத்துல மீதி உள்ள எந்த எழுத்துக்கும் வராது. இந்த 4 எழுத்துக்கு தான் அந்த ஒற்று மிகுந்து வரும். இதுதான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த 4 எழுத்து வந்து கவனிக்க முடியல நம்மளால. இந்த 4 எழுத்துக்களை கவனிச்சு அது எந்த இடத்துல ஒற்று வரும், எது வராது அப்படின்னு சொல்லி இலக்கிய நம்மளால காலம் தொட்டு ஒவ்வொரு உதாரணமா காலம் தொட்டு காலம் தொட்டு மனதார காலம் தொட்டுக்கு காலம் தொட்டு நான் காலம் தொட்டு அந்த இத்து தொட்டு அது ஓகே.
கசடர அப்படின்னா கசடு பிளஸ் அரை, அரைனா இல்லை அப்படின்னு கசடர, கசடர கற்றான். இப்ப இந்த கா வந்து வல்லினம். இப்ப வல்லினம் வந்து வரக்கூடிய எழுத்து. இதுக்கு பேர்லாம் வந்து வரும் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய சொற்கள் வரும் சொற்கள் வந்து இது வந்து முதல் சொல். இது வந்து வரக்கூடிய சொல். இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த எழுத்து ஒற்று எழுத்து மிகுது. அப்ப கசடர கற்றான், க வந்து வல்லினம், அதனால எக்கு வந்துச்சு. மனம் பிளஸ் சோர்வு, இது சேர்ந்து சோ அப்படிங்கிறது சாவுல உள்ளது, அது வல்லினம், அதனால மனச்சோர்வு அப்படின்னு எழுதணும். இப்ப தொட்டான் அப்படிங்கிறது இந்த தோ வந்து தாவுல உள்ளது. அப்ப அவனை தொட்டான், அவனை தடுத்தான், அவனை தடு, அதுக்கெல்லாம் வந்து இட்டு வரும். அப்ப அவனை பார்த்தான், பா வந்து என்னது வல்லினம், அதனால அவனை பார்த்தான். அப்ப நிலை, இது வந்து தமிழ்ல எப்படி சொல்லணும், நிலைமொழி வருமொழி, அதுதான் வந்து சரியான வார்த்தை. நிலைமொழி வருமொழி. இந்த நிலைமொழிக்கு அடுத்து வருமொழியை கவனிக்கணும். வரக்கூடிய வார்த்தை, அந்த வரக்கூடிய வார்த்தையில அந்த வல்லின எழுத்து இருந்தால் அது மிகவும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். அவ்வளவுதான். 4 எழுத்து வந்தா ஒரு எழுத்து ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை ரெண்டையும் இணைக்கிறதுக்காண்டி அந்த இப்பு போடணும். அப்ப அவனை பார்த்தான், அவனை பார்த்தேன், அவனை தொட்டான், அவனை தொட்டேன், அவனை பார்த்தான், இதெல்லாம் வந்து பா வர்றதுனால அதுக்கு முன்னால இந்த எழுத்து வரும். இந்த காலம் தொட்டு அது வந்து ரெண்டும் இணையக்கூடிய வார்த்தை. அதனால காலம் தொட்டு அப்படிங்கிறது உச்சரிக்கிறதுக்கு லகுவாக எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்தாக மாறும். இம் வந்து இந்தாக மாறும். காலம் தொட்டு அப்படிங்கிறது காலம் பிளஸ் தொட்டு, காலம் தொட்டு அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து காலைப்பட்ட மாதிரி. இது வந்து காலம் தொட்டு அப்படிங்கிற போது காலம் தொட்டு அப்படின்னு. உதாரணமா நம்ம எப்போது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மாங்காய் அப்படின்னு சொல்றோம். மா பிளஸ் காய், மாங்கிறது மாமரத்தை குறிக்குது, அந்த மா, காய்ங்கிறது காய். அப்ப ரெண்டும் இணையும் போது மாங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சொல் உண்டாகும். அப்ப அது ரெண்டும் இணையும். இது மாதிரி இணையக்கூடிய விதிகள் வந்து ஏராளம் இருக்கு. இணைகிறதுக்கே தனி விதிகள் இருக்கு. இப்போ வந்து அதாவது நம்முடைய முலாம் இணையும் போது என்னாவது விதிகள் இருக்குது. முன்னால அலிஃப்லாம் வந்து வரக்கூடாது. முதல் வார்த்தைக்கு முலாமுக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது. அதே போல தண்ணீர் வரக்கூடாது. அதே போல பன்மையா இருந்தால் நூறு விழுந்துடும், நூறு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து இலக்கண விதிகள் படிக்கிறோம். அது மாதிரி தமிழுக்கு நிறைய விதிகள் இருக்கு. இப்ப சொல்லக்கூடியது நான் ஃபாயில் நடத்த வந்தேன். ஃபாயில் அப்படின்னு சொன்னது இதுக்கு வந்து தமிழ்ல வினையால் அணைவு பெயர். வினையால கிடைக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் வினையால் அணைவு பெயர். அப்ப அது வந்து அரபில ஃபாயில்னு சொல்றோம். ஃபாயிலுக்கு பொதுவா நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கிறோம்னா இந்த கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறோம். செய்யக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறோம். அதை விட சுருக்கமா அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஃபாயில் அப்படின்னா செய்பவர், அவ்வளவுதான். செய்பவர் சுருக்கமா. செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. செய்பவர், செய்பவன், செய்பவன், ஃபாயிலத்துன் செய்பவன் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஃபாயிலூன அப்படின்னா செய்பவர்கள், செய்பவர்கள். அதை சுருக்கமா செய்வோர், படிப்போர், ஹாரிபூன படிப்போர், வாரிபூன அடிப்போர், சுருக்கமா வந்தது. அப்ப இப்படி வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை சுருக்கமா பயன்படுத்தணும். இல்லாட்டி படிக்கக்கூடியவர்கள், அடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம பன்மையா அப்படி கூடியவர்கள் சொல்லி சொல்லி பழகணும். அப்ப நிறைய பேர் இந்த ஆரம்ப காலத்துல படிச்ச அதே தமிழ அப்படியே இப்போ ஒப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே எப்படி அர்த்தம் வச்சு கொடுத்தாங்களோ, அவன் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான், அவனாகிறவன் செய்து கொண்டு இப்படி சொல்லி கொடுத்தாங்களா, அது முந்ததான் அவர் விளங்குறதுக்காக சொல்லி கொடுத்தாங்க அவனாகிறவன் அப்படின்னா. அப்ப அதே போலவே இன்னைக்கு பாடம் நடத்தும் போதும் அப்படியே சொல்றப்போ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், மாற்றம் செஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்குள்ள தலைமுறைக்கு அது புதுசு புதுசா இருக்குது. நம்ம இவ்வளவு படிச்சுட்டு வந்தோம், இன்னைக்கு வந்து இவர் அவனாகிறவன் புதுசா சொல்றாங்க யோசித்தாரு அப்படின்னு பசங்க யோசிப்பாங்க. அன்னைக்கு வந்து படிக்காம வந்துட்டாங்க, எப்படியும் சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு என்னன்னா படிச்சுட்டு வராங்க, 10th எல்லாம் படிச்சுட்டு வராங்க, +2 படிச்சுட்டு வராங்க. இப்படி படிச்சுட்டு வரும்போது அப்ப அவங்களுக்கு தோதுவா நம்ம பாடம் நடத்தணும். அப்ப நடத்தும் போது தமிழ் சுத்தமா இருக்கணும் அப்படின்றது.
பயன்படுத்தாம அப்ப அடிப்போர் படிப்போர் அப்படின்னு இப்படி பயன்படுத்தும். ஆமா, செய்வோர் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அது தோன்றாத அடிப்போர் படிப்போர். அதுக்கு பிறகு பிளஸ் கல் அப்படிங்கிறது போடக்கூடாது. அடிப்போர்கள் அப்படின்னு ஒரு கல் போடக்கூடாது. ஏன்னா இங்க அடிப்பவர் அப்படிங்கிறது போய் அடிப்போர்ங்கிறது பன்மையை குறிக்குது. அதனால அடிப்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, படிப்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடிப்போர் படிப்போர் செய்வோர் பார்ப்போர் அப்படின்னு அப்படின்னு பயன்படுத்துது. நம்ம வந்து அரபில வந்து ஹாலிக் அப்படின்னா படைக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்ப இதுக்கு சுருக்கமான பெயர் வந்து படைப்பாளன். அல்லாஹ் வந்து படைப்பாளன். இன்னல்லாஹ் ஹாலிக்னு சொன்னாங்க, அல்லாஹ் நிச்சயமாக படைப்பாளன். இப்ப பொதுவாக இந்த இது மாதிரி வரக்கூடிய வினையாளனின் பெயர் சொல்றோம்ல, அதுல வந்து தமிழை பொறுத்தமட்டில் 3 காலம் இருக்கு. அரபில அப்படி வராது. அரபில வந்து 2 காலத்தை குறிக்கும். அதாவது ஏற்கனவே உள்ளது அல்லது நிகழ்காலம் 2 குறிக்கும். கடந்த காலத்தை குறிக்கும், நிகழ்காலத்தை குறிக்கும். எதிர்காலம்னா அதுல வராது. ஆனா தமிழை பொறுத்த மட்டும் 3 காலம் வரும். அதாவது ஒரு வார்த்தையில, அதாவது வினையாளனின் பெயர். அதாவது இப்ப இந்த இடத்துல படைத்தவன், படைக்கின்றவன், படைப்பவன் அப்படின்னு 3 இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து படைப்பாளன். படைப்பாளன் அப்படிங்கிறதுல 3 காலமும் இருக்கு. படைத்தவன் அதுல இருக்கு, படைக்கின்றவன் இருக்குது, படைப்பவன் இருக்கு. 3 காலம் இருக்கு. அரபியில் ஒரு தாரிஃப் சொல்லுவாங்க. பாயிண்ட் சொன்னால் அது இஸ்மில் கட்டிட்டு காலத்தோடு சேர்ந்து வரக்கூடாது சொல்லுவாங்க. காலத்தோடு சேர்ந்து வராமல் தனியாக வராது, காலத்தோடு சேர்ந்து வருது. ஏன்னா இது வந்து தமிழுக்கு தான் பொருந்தும். அரபியில வந்து உதாரணமா ஏற்கனவே என்னை அடித்தவனை எப்படி சொல்லுவீங்க? ஏற்கனவே அடித்தவன் சைது வந்து என்னை அடிச்சுட்டான், வந்து அப்ப என்னை அடித்தவன் அப்படின்னு சொன்னா தாரிபும் அவன் என்னை அடித்தவன் அப்படிங்கிறதுக்கும் அந்த இதில் பயன்படுத்தலாம் அரபியில. அது அரபியில பயன்படுத்த காலத்தை காட்டாதுன்னு சொன்னா நிகழ்காலம் அப்படின்னு காட்டாது. ஆனா ஏற்கனவே அடித்தவனையும் அவன் காட்டி சொல்லலாம். அது வந்து சொல்லலாம், காலத்தை குறிக்காது. ஆனா ஏற்கனவே அடித்தவனையும் அந்த லாயும் காப்பியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மார் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. பொதுவாக நம்ம வந்து இங்க குழுவி இருக்கக்கூடிய தாய்மார்களே அப்படின்னு சொல்லுவோம், கணவன்மார்களே அப்படின்னு. இந்த மார் அப்படிங்கிறது மலையாளத்துல உள்ள ஒரு வார்த்தை. மலையாளத்துல பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு மார் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. உதாரணமா நீங்க கேள்விப்பட்டீங்க, ஷைத்தான் மார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷைத்தான் மார்னா ஷைத்தான்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க உஸ்தாத் மார் தான் நம்ம வந்து மார்ங்கிறத பயன்படுத்தும். உஸ்தாத் மார், இவங்க ஷைத்தானுக்கே மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஷைத்தான் மார், மலக்கு மார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப ஷைத்தான்கள், மலக்குகள் அப்படிங்கிறது. அந்த மாரவன் தூக்கிட்டு வந்து நம்ம போட்டு
அது தமிழ்ல உள்ள கல்லையும் போட்டு கணவன்மார்கள் தாய்மார்கள் அப்படி பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்ப கணவன் கணவன் கணவர்கள், அப்புறம் அன்னை அன்னையர்கள், தாய் தாய்கள், தந்தை தந்தையர் தந்தைகள் இப்படி பயன்படுத்தணும். இதை வந்து நம்ம விளைவிக்கணும். தந்தைமார் என்ன அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. கணவன்மார்களே அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. தாய்மார்களே சகோதரமார் பயன்படுத்துவாங்க. அவங்க பயன்படுத்துவாங்க சகோதரமார். மலக்குமார்னா மலக்குகள்னு அர்த்தம். அவங்க மலையாளத்துல வந்து மாறுங்கிறது கல்லுடைய இடத்துல இருக்குது, அதனால அவங்க பயன்படுத்துறாங்க. ஷைத்தான்மார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மலையாளத்துல, அது கல்லுன்னு அர்த்தம், ஷைத்தான்கள் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து அப்படி பயன்படுத்தக்கூடாது. கணவன்மார்கள் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. கணவர்கள் தாய்கள் அப்படி பயன்படுத்த. அப்புறம் ரெண்டு வார்த்தை சேரும் போது இம்மு போயிடும். உதாரணமா அவசரம் இன்னொன்னு அவசரமாக, ரெண்டு சேரும். அவசரம் அவசரமாக அப்படி சொல்லக்கூடாது. அவசர அவசரமாக ஏன்னு சொன்னா சொல்லும் போதே ஒரு அவசரம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது இம்மு போயிடும் தானாவே. அப்ப அவசர அவசரமாக அப்படின்னு தான் எழுதணும். அது அவசரம் அவசரமாக எழுதக்கூடாது. அதே போல வேக வேகமாக செய்ய வேண்டும். வேகம் வேகமாக சொல்லக்கூடாது, வேக வேகமாக. ஏன்னா சொல்லும் போது ஒரு வேகம் இருக்கும், அதனால இம்மு சொல்றதுக்கு நேரம் கிடையாது. இம்மு தானாவே போயிடும். அப்ப இம்மு போட்டு எழுதக்கூடாது. இந்த இதுக்கும் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. நம்முடைய அதாவது அவர் செய்த பயான், அதாவது அவர் செய்த பயான் வந்து இன்னார் செய்த பயான் யூடியூப்ல ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒளியை போடக்கூடாது. ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த ஒளி லைட்டும் சேர்ந்து வரும். அந்த லைட்டை குறிக்கக்கூடியது ஒளி, இது வந்து ஒளி சவுண்டை குறிக்கக்கூடியது ஒளி. அப்ப இந்த ரெண்டையும் பயன்படுத்தணும். அதே போல இன்னைக்கு தவறான பயன்பாடு ஒன்று இருக்குது. இப்ப இதை பிரிச்சு பார்க்கணும், அப்பதான் நமக்கு தெரியும். பிரிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம எதை பார்க்க முடியும்? ஒளி, இந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம், அது பார்க்கிறது. அதுக்கப்புறம் கேட்கிறது ஒளி. இந்த ரெண்டும் இணைந்ததான் காணொளி. வீடியோ வந்து வீடியோவுக்கு தான் காணொலின்னு சொல்லுவாங்க. அப்ப காணொளி காண்பது, அதுக்கப்புறம் ஒளி இப்படி போடக்கூடாது, ரெண்டுமே காண்பதாயிடும். அப்ப காணொளி இப்படி போட்டாதான் காண்பது அந்த ஒளியும் கேட்பது இந்த ஒளி ரெண்டும் சேர்ந்து இதுல வரும் காணொளி. அதுதான் காணொளி. காணொளி காட்சி ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீ போட்டாதான் ஒளிஞ்சு போறது, ஒரேடியா போய் ஒளிஞ்சு போட அப்படின்றோம்ல, அது மாதிரி அதுக்கு வந்து ஒளி. கேளுங்க, தெரிஞ்சா சொல்ல போறேன், தெரியலன்னு சொல்ல போறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் காணொலி வந்து, ஆனா இந்த நியூஸ் சேனல்ல அந்த காணொலி அந்த தான் போடுறாங்க. அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். நீங்க தப்புன்னு சுட்டி காட்டுங்க. அது வந்து இப்ப பிரபலமானதே வந்து ஃபேஸ்புக்ல தான் இந்த வார்த்தை பிரபலமானது. அவங்களுக்கு தெரியாம போட்டுருக்குறாங்க. நீங்க தினமணியில படிச்சீங்கன்னா சொன்னா இந்த தினமணி படிங்க, அதுல இந்த காணொலி இருக்கும். அது வந்து வார்த்தையை புரிஞ்சு பயன்படுத்தணும், வேற ஒன்றும் இல்லை. புரியாம ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினா அது தவறு வருது. புரிஞ்சு பயன்படுத்தணும். இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்க அர்த்தம் சொல்லுங்க. நம்ம வந்து அல்லதிங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம், அது மௌசூல் சிலாதான் பயன்படுத்துறோம்.
அப்ப அந்த மௌசூல் வந்தா சிலாவா இருக்கும் அப்படின்னு அரபில சொல்றோம். அல் ஹபருல்லதி அக்பர்துக்கும் அன்ஹு ஹக்குன். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அல் ஹபர் செய்தி, அல்லதி அக்பர்துக்கும் அன்ஹு ஹக்குன். நான் அறிவிக்கின்ற செய்திகள் எல்லாம் உண்மையானதா? நான் அறிவிக்கிற செய்திகள் உண்மையானது. உண்மையாகும். இப்ப இதை எப்படி பொதுவா நம்ம எப்படி படிச்சுட்டு வந்தோம்? நான் எது பற்றி நான் உங்களுக்கு அறிவித்தேனோ அத்தகைய செய்தி உண்மையாகும். இப்படிதான் வந்து நம்ம பொதுவா படிச்சுக்கிறோம். சொன்னா அந்த மௌசூல் வரணும், அன்புங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வைக்கணும், அப்பதான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். அப்ப இப்படி படிச்சதை அப்படியே தமிழாக்கம் பண்ணக்கூடாது. தமிழ்ல வரும்போது தமிழுக்கு தோதுவா, தமிழுடைய இலக்கணத்துக்கு தோதுவா, படிக்கிறதுக்கு எல்லாருவா எளிதாக இருக்கணும். அப்ப எது பற்றி நான் உங்களுக்கு அறிவித்தேனோ அத்தகைய செய்தி உண்மையாகும் அப்படின்னு சொல்றதை விட நான் உங்களுக்கு அறிவித்த செய்தி உண்மையாகும் அப்படின்னு சுருக்கமா படிச்சது. நான் உங்களுக்கு அறிவித்த செய்தி உண்மையாகும். அப்ப இந்த இடத்துல அன்புங்கிறதுக்கு நேரடியா அது உள்ள அர்த்தம் வராது. நேரடியா அர்த்தம் வராது. அன்பு எதை பற்றி அன்பு விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழுக்கு தோதுவா நம்ம வந்து தமிழாக செய்யும். அப்ப அரபியில வந்து ஒரு முகாமரா இருக்கும், இலக்கண விதி இருக்கும். அது மாதிரியே வந்து நம்ம அப்படியே தமிழுக்கு செய்யக்கூடாது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. தமிழ்ல என்ன விதியோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து தமிழாக செய்யணும். இதுதான் முக்கியம். அப்ப அதே போல அதாவது அல் ஹபருல்லதி முஹ்பிருக்கும் இப்போ வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வருது. அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அல் ஹபருல்லதி அக்பர்துக்கும் பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சு. அல் ஹபருல்லதி முஹ்பிருக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கின்ற செய்தி. இதை கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல அறிவித்த பாஸ்ட் டென்ஸ், அந்த இடத்துல அறிவித்த அப்படின்னு போடணும். அந்த இடத்துல அறிவிக்கின்ற செய்தி போடணும். அது காலத்தை காட்டக்கூடியது தான். அந்த 3 காலம் ஏற்கனவே எழுதுனல அந்த வார்த்தையிலேயே அது தொனிக்குது. அப்ப நான் அறிவித்த செய்தி, நான் அறிவிக்கின்ற செய்தி, நான் அறிவிக்கும் செய்தி, நான் அறிவிக்கும் செய்தி உண்மையாகும் அப்படின்னா நான் இனிமே அறிவிக்க போகின்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப 3 காலத்துக்கு அந்த தமிழ்ல வந்து தோதுவா வந்துடும். அரபில எப்படி வரும்? அல் ஹபருல்லதி அக்பர்துக்கும் அன்ஹு ஹக்குன், அல் ஹபருல்லதி முஹ்பிருக்கும் அன்ஹு ஹக்குன், அல் ஹபருல்லதி சஅக்பிருக்கும் அன்ஹு ஹக்குன், அல்லது சஅக்பிருக்கும் அன்ஹு ஹக்குன். இப்ப அந்த ச வந்து ஃபியூச்சர் டென்ஸ் காட்டுறதுக்கு ச வந்து சேர்த்துக்கணும். அப்ப அல் ஹபருல்லதி சஅக்பிருக்கும் அன்ஹு ஹக்குன், நான் அறிவிக்க போகின்ற செய்தி உண்மையாகும். அப்ப இந்த காலத்தை தான் வந்து பார்த்து தான் நம்ம செய்யணும். அதுக்கு பிறகு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா அதுவும் மௌசூல்ல வரும். அரபியை பொறுத்த மட்டும் மௌசூல்ல வந்துடும். தாலிபுல்லதி தரச படித்த மாணவன், வந்து படிச்ச மாணவன், படிச்ச பையன் அப்படின்னு சொல்றாங்க. அது படித்த மாணவன். இப்ப படிக்கிற மாணவங்க இப்ப இவங்களை குறிக்கணும் அப்படின்னு சொல்றா. அத்துல்லாஹுல்லதீன யதுருசூன படிக்கின்ற மாணவர்கள். அத்தாலிபுல்லதி யதுருசு படிக்கின்ற மாணவர். பிரசன்ட் டென்ஸ்ல வந்து அதுவே ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி தமிழ்ல எழுதணும்? அத்தாலிபுல்லதி யதுருசு படிக்கும் மாணவன் தேர்வில் வெற்றி பெறுவான் அப்படின்னு நம்ம இனிமே ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறோம். படிக்கும் மாணவன் தேர்வில் வெற்றி பெறுவான். அப்ப யதுருசு தமிழ்ல சொல்லும்போது படிக்கும் மாணவன், படிக்கிற மாணவன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல படிக்கும் மாணவன் தேர்வில் வெற்றி பெறுவான், முயற்சி செய்யும் மாணவன் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவான். இப்படி இது மாதிரி சொல்லணும். அப்ப அது காலம் அதுல வந்துடும். அதுக்கு இது மாதிரி நிறைய சொல் இருக்குது. தண்ணியை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி, தண்ணியை காய்ச்சி குடிங்க. அப்ப தண்ணியை காய்ச்சி குடிங்க அப்படின்னா அது பேச்சு வர காய்ச்சி குடிங்க. இப்ப தண்ணீரை அதாவது தண்ணீரை காய்ச்சி குடிங்கள் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வந்து காய்ச்சி அப்படிங்கிறதான் வரும். பேசும்போது அது சொல்வர சும்மா அப்படி கொச்சையா பேசணும். ஆனா அப்படிங்கிற வார்த்தை வரும் காய்ச்சி.
பாய்ச்சினான், ஈட்டி இருக்குல்ல, ஈட்டி பாய்ச்சினான், ஈட்டியை பாய்ச்சினான் அப்படின்னு, கத்தியை பாய்ச்சினான் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் வந்து பாய்ச்சினான், அது அதுல ஈ வரும், பா இ இச் பாய்ச்சி, பாய்ச்சினான். அப்புறம் சில பேர் இந்த காகிதத்தை பிச்சான், அப்ப பிச்சான் அப்படின்னு சொல்றல, பித்தான், பி இ இத் தா இத், பித்தான் அப்படின்னு வரும். அதான் காகிதத்தை பிக்கிறது, பித்தான் அப்படின்னு வரும். இதுதான் பித்தான், பி இ இத் தா இத் அப்படின்னு வரும். என்ன இது? 3 சொல்லிருந்தா 2 சொல்லிருந்தா. இதேதான் நீங்க காய்ச்சினான் அப்படி சொன்னோம்ல, 2 சொல்லி தான், 2 சொல்லி. இது வந்து 2 வார்த்தை இருக்குது தமிழ்ல. ஆனா இந்த இடத்துல இந்த இதை பயன்படுத்துறது பதிலா இதை பயன்படுத்துவாங்க, அப்படி தவறா பயன்படுத்துவாங்க. கைமாறுன்னு சொல்றாங்க, பணம் கைமாறிச்சு அப்படின்னு, பணம் அவங்க 2 பேரும் பணத்தை கைமாத்திக்கிட்டாங்க. இப்ப கைமாறினான்னு சொன்னாங்க, இங்க கையில இருந்து அங்க கொடுக்குறது, நம்மகிட்ட இருந்து அவங்க கொடுக்குறது. இந்த கைமாறு அப்படிங்கிறது கைமாறு கருதாமல் உதவி செய்தான், பிரதிபலனை எதிர்பார்க்கல. அல்லாஹ் தான் உதவி செஞ்சாங்க, கைமாறு 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 கருதாமல், அந்த இம் வந்து மெதுவா தான் வச்சிருப்பாங்க, கைமாறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கைமாறு கைமாறு கருதாமல் உதவி செய்தான் அப்படின்னு. அப்ப பிரதிபலன் எதிர்பார்க்காமல், கைமாறு என்ன அர்த்தம்? பிரதிபலன், பிரதிபலனை எதிர்பார்க்காம உதவி செய்தான் அப்படிங்கிறதுக்கு இதை பயன்படும். அப்ப கைமாறு கருதாமல் உதவி செய்தாங்கிறது நீங்க இப்படிதான் பயன்படுத்தணும், இந்த கைமாறு பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்க, அதனால அதை தெரிஞ்சு. பிரதமர் தம்முடைய பேச்சிலே அவர் பேசும்போது குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். முதலமைச்சர் தம்முடைய தான் பேசும்போது, மக்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டார். பேசும்போதுனா அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப பேசும்போது குறிப்பிட்டார் அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க, அது தவறு. அவர் பேசிய போது தமது உரையில் குறிப்பிட்டார் அப்படின்னு வரும். அப்ப பேசிய போது சொன்னா இது குறிப்பிட்டார்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். அப்ப கடந்த காலம் போது பேசிய போது தான் வரும், பேசும்போது அப்படின்னு வரும். முன்னாடி 4 வாரத்துக்கு வந்தா 2 நடுவில் இன்னும் 8 வாரம் சொன்னீங்க. அதே இப்போ வந்து பே இது மாதிரி வருது, அதோடைய அமைப்புல வந்து அப்படின்னா ஆமா, இது வந்து மாறாது. பேசும்போது அப்படிங்கிறது இது போதுங்கிறது வர்றதுனால இந்த இடத்துல அது வந்து இணையாது. பேசும்போது அப்படியே தான் வரும். அது வந்து இயல்பாக இணையக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. இயல்பாக நம்ம இணையக்கூடிய வார்த்தை இருக்குது, அதுக்கப்புறம் மாறக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அப்படி இது வந்து இயல்பாக இணையக்கூடிய வார்த்தை. இப்ப நீங்க சொன்னது அடுத்ததுல வருது. இப்ப இந்த இடத்துலதான் பேசும் பொருள் கிடையாது, பேசும் பொருள் அப்படின்னு வந்து, அதாவது உதாரணமா அவன் ஏதோ செஞ்சுட்டான், அந்த பெண் வந்து அந்த பையனோட ஓடி போயிட்டான், அந்த விஷயமே, அதாவது அதுவே அந்த ஊரின் பேசு பொருளாக மாறியது. அதுவே அந்த செய்தியே அந்த ஊரின் பேசு பொருளாக மாறியது. அப்ப பேசு பொருள் அந்த இடத்துல இன்னும் வராது. இப்ப இந்த இடத்துல இப்பெல்லாம் வராது.
பேசும் பொருள் வராது. அது என்னன்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பேசும் பொருள் அப்படிங்கிறதுல 3 காலம் இருக்கிறது. இதுக்கு பேர் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. பேசும் பொருள்ங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இதுல 3 காலம் இருக்கும். அதாவது பேசும் பொருள் அப்படிங்கிறது பேசிய பொருள், பேசுகின்ற பொருள், பேசும் பொருள் அப்படி 3 காலத்தை குறிக்கும். இது மாதிரி காலத்தை குறிச்சாக்க அதுக்கு பேர் தான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து வினைத்தொகை. இதுல வினை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா பேசுறது ஒரு வினை, ஃபேன், பேசுறது ஒரு ஃபேன். அப்ப அந்த பேசு அப்படிங்கிறது பொருள் 2 இணைத்து தான் ஒரு சொல்ல கொடுக்குது. அதான் வினைத்தொகை. இப்ப வினைத்தொகையில வந்து காலத்தை காட்டக்கூடிய சொல்லு அதிலே 3 காலத்தை காட்டக்கூடிய. உதாரணமா வீசு தென்றல், வீசும் தென்றலே, வீசும் தென்றலே அப்படிங்கிறது அது வேற. ஆனா வீசு தென்றல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. அப்ப வீசு தென்றலே மதினா செல்வாயா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வீசு தென்றல்னா வீசுகின்ற, வீசிய, வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் 3 காலம். பேசும்போது எப்படி கண்டுபிடிக்கும்? படிக்க வந்துடும். நிறைய வந்து படிக்கணும். நான் வந்து சும்மா பார்த்தோன்னு வந்து கடந்து இந்த புத்தகங்களை படிக்கணும். நான் வந்து இந்த இலக்கணத்துல ஸ்கூல்லையே அப்படி படித்தோம். புத்தகம் சுய புத்தகம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க புத்தகத்திலேருந்து பெரிய புத்தகம் வரைக்கும் படிக்கிறது. அப்போ அதாவது 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு இந்த புத்தகங்களை நம்ம படிக்கும்போது சின்ன சின்ன இலக்கணத்திலேருந்து பெரிய வரைக்கும், பெருசு வரைக்கும் வரும். வகுப்பதை உறுப்பு இலக்கணம் வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையும் படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல வந்து வார்த்தைகளை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வார்த்தைகள் வந்து இது சரியான வார்த்தை, இது பிழையான வார்த்தை அப்படிங்கிறது இப்ப நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா இலக்கணம் தனியா படிக்கணும். அதுக்கு வந்து ஸ்கூல் புத்தகங்கள், பள்ளிக்கூட புத்தகங்களை நம்ம தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கும் போது அதெல்லாம் தெரியும். அரபில டிரான்ஸ்லேஷன் செய்யும் போது மின் ஹைசு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வரும். அப்ப மின் ஹைசு அப்படிங்கிறது என்ன, எப்படி செய்கிறது, தர்ஜுமா எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து 4-5 விதமான தமிழாக இருக்கு. அப்ப உதாரணமா இர்ஜி மின் ஹைசு ஜிகுதி, சூரியனை பார்த்து அல்லாஹ் சொல்றது மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது. அதாவது நீ ஒவ்வொரு நாளும் அனுமதி கேட்கலாம். அந்த சூரியன் போயிட்டு நான் இன்னைக்கு என்ன செய்யறது, மீண்டும் உதி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். அப்ப இர்ஜி மின் ஹைசு ஜிகுதி, நீ எங்கிருந்து வந்தாயோ அப்படியே போய் அப்படியே மீண்டும் செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ வந்தவாறே திரும்பி செல் அப்படின்னு சுருக்கம். இந்த ஹைசுங்கிறது மின் ஹைசுங்கிறதுக்கு வந்தவாறே அந்த அப்படியே அந்த அரபி வார்த்தையோட வினை சொல்லோட சேர்ந்து நீ வந்தவாறே திரும்பி செல். அதாவது மின் ஹைசு ஜிகுதி, ஜிகுதியோட சேர்க்கிறது. மின் ஹைசு ஜிகுதி நீ வந்தவாறே, அப்ப நீ பார்த்தவாறே, நின்றவாறே அப்படி அப்படி ஒரு தர்ஜுமா. என்னன்னு நீ அதாவது விதத்தில் அப்படின்னு வரும். நீ பார்த்த விதத்தில், நீ படித்த விதத்தை எடுத்து சொல். அப்ப மின் ஹைசு தரஸ்த, நீ படித்த விதத்தில் எடுத்து சொல். நீ எப்படி படிச்சோ அதை எடுத்து சொல். அப்ப மின் ஹைசு தரஸ்த அப்படின்னு. அல்லது பார்த்த வண்ணம் அப்படி 3 சொல்லி வண்ணம், பார்த்த வண்ணம். அதாவது அவ்வாறே அப்படிங்கிறது தான் உதாரணமா பத்திரிகையில போடும்போது அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அவ்வண்ணமேனா அவ்வாறே, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மாதிரியே நாங்களும் உங்களை அழைக்கிறோம் அப்படி. அதான் அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு நம்ம 3 சொல்லி தான் போடணும். அவ்வண்ணமே கோரும். அது மாதிரி மின் ஐசு அப்படிங்கிறதுக்கு வண்ணம், அவ்வண்ணம் அப்படிங்கிறது வண்ணம். பொறுத்தவரை, அடிப்படையில், இது மாதிரி அந்த இடத்துக்கு தோல்வா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யக்கூடாது. இடத்துக்கு தோல்வா நம்ம செஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஏற்கனவே உள்ளதான் அது சொல்லி கொடுத்தது. அதை என்னன்னு சொல்லி அதாவது 2 வார்த்தை, ஒரே வார்த்தை 2 தடவை வருதில்ல, அந்த இடத்துல அந்த அதாவது கசனத்தை அவர் போட்டல அந்த வல்லினை எழுத்து வரும்போது இந்த மெய்யெழுத்து மிகுத்து வரும். அதான் படிக்க படிக்க,
அந்த இடத்துல இப்போ வரும். படிக்க படிக்க சின்ன 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 இந்த இடத்துல இச்சு வருது. ஆமா, சின்ன சின்ன ஆசைகள். சி அப்படிங்கிறது வல்லினை எடுத்தாச்சு, அதனால இச்சு போடணும். அதாவது ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தை, ரெண்டு ஒரே வார்த்தை வந்து திருப்பி திருப்பி வருதுல்ல, அந்த இடத்துல அதாவது வல்லினை எழுத்து வருகின்ற போது, வல்லினை எழுத்து வருகின்ற போது அந்த உயிரெழுத்து, அந்த வல்லினை எழுத்து அது ஒற்றை எழுத்து மிகுந்து வரும். மிகும்னா மிகுந்து வரும் அப்படின்னாரு. படிக்க படிக்க சின்ன சின்ன திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது வந்து திரும்ப 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 செய்யறான் அப்படின்னு சொல்லணும். திரும்ப திரும்ப வர்றான் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறார். அதே போல துடிக்க 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 அந்த மீன் இறந்து போனது. துள்ள துள்ள இதெல்லாம் வந்து வார்த்தைகள் வரும். அப்ப வல்லின வார்த்தைகள் வரும்போது ஒரே வார்த்தை சேர்த்து வரும்போது அந்த இடத்துல வல்லினம் வந்தா இச்சு அந்த ஒற்றை எழுத்து மிகவும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொதுவா நம்ம பயன்படுத்துவது கடைசி முடிச்சுட்டு இதோட முடிச்சு எடுத்துட்டு வந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை வச்சு நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜனாசாவை அவர்கள் அடக்கி விட்டு வந்தார்கள், அடக்கி விட்டு வந்தார்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த இடத்துல சரியான பயன்பாடு என்னன்னா அடக்கம் செய்தல் அப்படின்னு பயன்படுத்தும். அவர்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அடக்குதல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கும். கண்ட்ரோல் பண்றது. அடக்குதல்னா அவனை அடக்கி வைப்பா, ரொம்ப துள்றான் அவனை அடக்கி வை அப்படிங்கிறோம். அப்ப கண்ட்ரோல் பண்றது. அடக்குதல் சொன்னா கண்ட்ரோல் பண்றது, அதுதான் அடக்குதல். அப்ப அடக்குதல் வந்து அங்க பயன்படுத்தக்கூடாது, மையத்தை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள் அப்படின்னு பயன்படுத்தும். இவ்வளவு இது மாதிரி நிறைய சொற்களை வந்து பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த யூடியூப்லையும் பார்த்துக்கலாம். மொழி, அதாவது மொழி திறன் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன், அதில் நீங்க பார்த்துக்கலாம். சேனல் பேர் நான் இங்கே இருக்கிறேன். சேனல் பேர் போட்டுருக்கேன், அதனால அப்படியே நீங்கள் இது என் பேர் அப்படியே வச்சுட்டேன் சேனலுக்கு, அதனால அப்படியே இதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாமல் சேனல் போய்க்கலாம். அதுலேருந்து பிளேலிஸ்ட்டில் இது அவங்க அந்த மொழித்திறன் வளர்ப்புங்களை வரிசையாக வந்து முடியும், அதில் நீங்கள் பார்க்கணும். ஆக இந்த தமிழாக்கம் செய்யக்கூடியதில் நம்ம கவனிக்க வேண்டியது மொழி மிக முக்கியமானது, நம்ம கவனிக்கணும். ஒருத்தர் வந்து தமிழாக்கம் செய்கிறார், அதாவது தர்ஜுமா செய்கிறான்னு சொன்னால் அது வந்து தர்ஜுமா செய்யக்கூடிய ஒரு மொழி திறன், தமிழாக்கம் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு துறை என்பது மிகப்பெரிய ஒரு துறை. இன்னைக்கு அதுக்கே தனியாக படிப்பு இருக்குது. MA டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்குது படிப்பு, டிரான்ஸ்லேஷனுக்கே தனியாக கோர்ஸ். அப்போ லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு 2 மொழிகளுடைய அந்த இலக்கணம் விதிகள் நமக்கு தெரியணும், அதுதான் முக்கியம். வார்த்தைகள் நிறைய தெரியும், வார்த்தைகள் நிறைய மனப்பாடம் செய்து வச்சிருந்தா தான் அது ஈஸியாக நம்ம செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து டிக்ஷனரி பார்த்துட்டே இருக்கணும், அதுலேயே நேரம் போயிடும். அப்போ நிறைய வார்த்தைகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செய்தி பேப்பர்கள் படிக்கின்ற போது இப்போ அரபி, அதுக்கப்புறம் தமிழ், இந்த 2ஐயும் நம்ம வந்து தெளிவாக கற்றுருக்கணும். அப்படி கற்றுருந்தால் தான் சரியான முறையில் அது நம்ம தமிழாக கொடுக்க முடியும். அடுத்தது இன்றைக்கு வந்து நிறைய அரபிலேருந்து தமிழாக முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரக்கூடியதெல்லாம் ஜதீத் அரபி. அப்போ புதிய அரபி, புதிய கண்ணோட புதிய அரபி, அதனுடைய முகாமராமே வித்தியாசமாக இருக்கு. அப்போ அதுக்கு வந்து ஜதீத் அரபியை நம்ம அதிகமாக படிக்கணும். அப்படி படித்தாதான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் எஜிப்திலேருந்து வரத, சவுதியிலேருந்து வரக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் தமிழாக செய்யணும்னு சொன்னால் ஜதீத் அரபி தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு வந்து தனியாக பயிற்சி எடுக்கும். பயிற்சி எடுத்து அதுக்கு பிறகுதான் வந்து நீங்கள் தர்ஜுமா செய்ய முடியும். தர்ஜுமா செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கின்னு சொன்னாங்க, முயற்சியில் இறங்கின்னு சொன்னாங்க, நிறைய வார்த்தைகளை படிங்க, அதுக்கு பிறகு புத்தகங்களை தொடர்ந்து படிங்க. 2 லாங்குவேஜையும் சரியாக தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்கினால் கண்டிப்பாக இது வந்து ஒரு கலை. தர்ஜுமா செய்வது ஒரு தொழில், ஒரு கலை. அது தெரிஞ்சுட்டாங்க நிறைய புத்தகங்களை வந்து நம்ம தர்ஜுமா செய்யலாம். இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம செய்யலாம்.
செய்தால் அது வந்து பல பேருக்கு பிரயோஜனம் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த துறையை கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சில யாருக்கெல்லாம் வந்து அதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவங்கன்னா அதை கற்றுக்கொண்டு நிறைய நூல்களை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அல்லாஹ் தஆலா தங்கிய ஒரு நல் வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி